ஹலோ டியர் மாண்டிஸ். தக் லைஃப் இந்த படத்தை பத்தி மூணே வார்த்தையில சொல்லணும்னா திரிஷாவை யார் வச்சிருக்கா அம்புட்டு தான். படத்துடைய பேரை தக் லைஃப் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு பதிலா திரிஷாவோட லைஃப்ல யாரு அப்படின்னு படத்தோட டைட்டில் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் படம் ஒரு 100 நாள் ஓடி இருக்கும். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இது மட்டும் இல்ல, இது மாதிரி பல டைட்டில் நீங்க வைக்கலாம். திரிஷா மனசுக்குள்ள யாரு, ஒரு பொண்ணும் 2 பலியாடும், இது மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் ஒரு யூனிக்கான ஒரு டைட்டில் ஒன்று தோணுச்சு அப்படின்னா அந்த தக் லைஃப் படத்துக்கு மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மேட்ருக்கு வந்தோம்னா, கமலஹாசனோட மேட்டரான திரிஷாவை சிம்பு எப்படி மேட்டர் ஆக்கிக்கிறாருங்கிறதா கதை. இந்த காலங்காலமா இந்த தமிழ் சினிமாவில் இந்த கேங்ஸ்டர் ஸ்டோரிஸை பார்த்தீங்க அப்படின்னா, கேங்ஸ்டரு ஒருத்திய வச்சுப்பாப்புல, கேங்ஸ்டருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும், ஆனா அவங்க மட்டும் குடும்ப பத்தினி மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய நீங்க பாக்குற ஆளெல்லாம் உங்களோட ஆளாக்கிப்பீங்க. சோ வித்தவுட் எனி டிலே இந்த படத்தை இமிடியேட்டா போட்டு பொளந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணோடனே ஒரு டைலாக் கொண்டு போடுறாங்க பாருங்க. பிறக்கும் போது என் தலையில எழுதி வச்சுட்டா, ரங்கராய சக்திவேல் குண்டா தக்கு யாக்குசார்னு. ஆண்டவரே, அது எழுதுனதே மணிரத்னம் தான். என்ன டைலாக்லாம் கொஞ்சம் நல்லா தான் எழுதுறாரு. அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். யாக்குசார்னா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாவ. ஆண்டவரே, அது கேங்ஸ்டரை சொல்லியிருப்பாங்க. நீங்க சிம்புலா இந்த படத்துல பொம்பளை பொறுக்கி ஆண்டவரே. சர்ஜியா பொறுக்கி பய பொறுக்கி. இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளாஷ்பேக் குள்ள போனோம்னா, அங்க சிம்புவோட தங்கச்சி, சிம்புவோட அப்பாலாம் ஒன்னு சேர்ந்து டெல்லியில ஒரு இடத்துல பேப்பர் போட்டுட்டு இருக்காங்களாம். அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்து ஒரு கேங் வார் ஒன்று நடக்குது. அப்போ அந்த கேங் வார்ல குண்டடிப்பட்டு சிம்புவோட அப்பா செத்து போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஆண்டவர் சிம்புக்கு அடைக்கலம் கொடுக்கறாப்ல. பயப்படாத, நீ கவசண்டா, சுட மாட்டான். இதுக்குதான் ஆண்டவர் ஓவரா பேசக்கூடாது. படத்துல தான் வாய வச்சுட்டு சுபா இல்லன்னா, ஆடியோ லான்ச்லயும் வாய வச்சுட்டு சுபா இல்லாம ஆஹா ஓஹோ நீங்க படம் நக்கிட்டு போயிடுச்சு. ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன். இவங்களுக்கு நான் வேற வச்சிருக்கேன் உங்களுக்குங்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஷோல்டர்ல சுட்ட புல்லட்ட அப்படியே மேல ஏத்தி ஒரு நெத்தி பொட்டுல டப்புன்னு ஒரு போடு போட்டுருந்தீங்கன்னா சிம்பு வளர்ந்து கேங்ஸ்டர் ஆயிருப்பாரு. உங்க மைமா திரிஷாவையும் அவர் உசார் பண்ணிருப்பாரு. படமும் ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும் தலைவரே. தேவையில்லாம கவசம் கிவசம்ட்டு ஆடியன்ஸ்க்கு தேவசம் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள வந்தோம்னா, சிம்புக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? அந்த தங்கச்சியை எங்க தேடியும் காணல. கேங் வார்ல எங்க தொலைஞ்சு போயிட்டாலாமா. அந்த தங்கச்சியை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கறாப்ல. விளங்கிச்சா? சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இருடா. ஆண்டவரே, வடாத இருடா. வச்சுடுங்க. இப்படி சாப்பிடுறான். சாம்பு சந்தோஷமா சாப்பிடு. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் அறுக்க போறாங்க அப்படிங்கிறது. அறுத்து எரிஞ்சிட்டாங்க. இப்போ இந்த ஷாட்டை பாருங்கல்ல. மொட்டை மாடியில ஒரு பொண்ணு துணுக்காய போட நிக்கிறான்னு நீங்க நினைப்பீங்க. இல்ல, இந்த பொண்ணு யாருன்னா நாசரோட பொண்ணு. நாசர் யாரு? நம்ம ஆண்டவருடைய அண்ணன். அப்போ இந்த பொண்ணு யாரு? நாசருடைய பொண்ணு. இப்ப புரியுதா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இந்த பொண்ண ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லி கர்ப்பமாக்கி ஏமாத்திடுறான். அதனால இந்த பொண்ணு மேலேந்து கீழே விழுந்து தன்னோட வாழ்க்கையை தானே காலாவதி ஆக்கிக்கிறான். இதனால மனம் நொந்து போன நாசர் தன்னோட பொண்ணுக்கு காரணமான பையனை போட்டு தள்ளணும் அப்படிங்கறத முடிவு பண்றாப்ல. கமலஹாசன் எல்லாமே சேர்ந்து அந்த பையனை ஹைஜாக் பண்ணதா சிம்பு வராப்ல. இப்ப என்ன, கமலஹாசன் இந்த பையனை போட்டு தள்ளுவாப்ல. அந்த பையனுடைய தாத்தா ரிவெஞ்ச் எடுக்க வருவான். அதுதானே கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லையா? இவனுங்க 2 பேரும் அடுத்த சீனே சமாதானம் ஆயிடுறாங்க. அப்ப இவனு வில்லன் இல்ல, வேற யாரு? இந்த அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன மிர்சாப்பூர் சீரிஸை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல டெரரா வருவார்ல குட்டு பாய் அப்படின்னு சொல்லி, அவர்தான் இந்த செத்து போன பையனுடைய அண்ணன். அச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஓ, அப்ப இவர் தான் வில்லனா? மாசா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இவர் ஒன் ஆஃப் தி வில்லன் தான், ஆனா ஒருத்தர் இல்ல. அப்ப யாரா வில்லன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிஷா தான். ஏன்னா இந்த பொட்ட பிள்ளைக்காக தான் ஆண்டவரும் நம்ம எஸ்டிஆரும் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துடைய வில்லன் யாரு? நம்ம திரிஷா தான். ஓ, நீ அப்படி வரியா? நம்ம ஆண்டவரு தன்னுடைய மனைவி, அதாவது அபிராமி மேல வச்சிருந்த பாசத்தை விட திரிஷா மேல வச்சிருந்த காஜி கடல் அளவு. அது எந்த அளவுக்கு அப்படிங்கறத நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நம்ம சிம்பு திரிஷாவை வச்சுக்க நினைக்கிறாரு. நம்ம திரிஷா ஆண்டவரை வச்சுக்க நினைக்குது. நம்ம ஆண்டவரோட ஒய்ஃப் அபிராமி
ஆண்டவரை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க சிம்புவை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இருங்க, நான் புரியற மாதிரி சொல்றேன். ஆண்டவருடைய அண்ணன் நாசர் என்ன பண்றாருன்னா, நம்ம சிம்புவை தனியா கூட்டு போய் உன்னுடைய அப்பனை கொன்னது நம்ம ஆண்டவர் தான் அப்படிங்கறத சொல்றாப்ல. நம்ம தமிழ் சினிமால தான் கேங்ஸ்டருக்கு அறிவு ரொம்ப கம்மியாச்சு. அந்த பொய்ய சிம்புவும் நம்பிடுறாரு. ஒரு பலி கொடுத்தாரு சின்னவர், பலியாடு உங்க அப்பா. இதனால மன உளைச்சலான நம்ம சிம்பு நம்ம ஆண்டவரை போட்டு தள்ள ஒரு மலை உச்சிக்கு கூட்டு போறாங்க. அப்புறம் நம்ம சிம்பு வந்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாப்ல. இப்ப ஆண்டவர் காலாவதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள விஷயம் பரவ நம்ம சிம்பு என்ன பண்றாருன்னா, திரிஷாவை வச்சுக்க வெத்தலைப்பாக்கோட போய் திரிஷா வீட்டுக்கே போய் அழைக்கிறாப்ல. எஸ், அபிஷியலா நம்ம சிம்பு ஒரு புது கேங்ஸ்டரா உருமாறிட்டார். ஆனா நம்ம ஆண்டவர் யாரு? யாக்கூஷா. சப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக் கமல் ஸ்டார்டிங்ல பேசினது. ஆனா இந்த ஜப்பான் மொழியில பூஜி மீ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னா இறப்பில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். என்னத்தான் கீழே விழும் போது ஆண்டவருக்கு முதுகு தண்டெல்லாம் உடைஞ்சி 2 புல்லட் காயத்தோட விழுந்தாலும் அவர் யாரு? அவர் ஒரு ஃபுஜிமி. இங்க இருக்கக்கூடிய ஒரு சப்பான் ஸ்கூல்ல நம்ம ஆண்டவர் போதி தர்மர் மாதிரி மர்மக்கலையெல்லாம் கத்துக்கிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி திருப்பி டெல்லிக்கே வந்துடுறாரு. அதுவும் சாதாரண கெட்டப்ல இல்ல, இந்தியன் 2 படத்துடைய தாத்தா கெட்டப்ல வராப்ல. லஞ்சத்துல நம்ம ஆளக்கூடாது, தாத்தா லஞ்சம் இல்லாம இருக்கணும். தாத்தா இங்க பாருங்க. கோ பேக் இந்தியன். நீங்க தானே வர சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன், போ சொல்றேன், போ. என்ன நீ போ சும்மா சும்மா. இந்த விஷயம்லாம் சிம்பு நாசருக்கெல்லாம் தெரிய வர நம்ம கமலஹாசனை போட்டு தள்ள துடியா துடிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு தான் வர்ம கலையெல்லாம் தெரியுமே. எங்க இருந்தெல்லாம் கத்துக்கிட்ட? போதி தர்மன் கிட்டியா? இப்படி ஒவ்வொருத்தரா போதி தர்மனோட அசிஸ்டன்ட் நம்ம ஆண்டவர் போட்டு தள்ளிட்டே வர தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போறாப்புல. என் ஆளு அபிராமி எங்க அப்படின்னு கேக்குறாப்புல. அதுக்கு தன்னுடைய பொண்ணு என்ன சொல்றானா, நீங்க போய் சேர்ந்த விஷயம் கேட்டோட உங்க ஆளு அபிராமி ஆழ்ந்த துயரத்துக்கு போய் மென்டல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சோட நம்ம கமலஹாசன் போய் எவ்வளவோ பேசி பாக்குறாப்புல. எனக்கு புரியுதுமா, நடந்தது தடிக்க விழுந்த அப்ப கூட ஒன்னு அனுப்பு தாண்டி எவ்வளவோ ஆண்டவர் வலுக்கட்டாயம் படுத்தி என் கூட வா அப்படின்னு சொல்லி இருத்தாலோ போடா பொறுக்கி பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. சரி, கட்ன ஒருத்தி போனா என்னங்க, அதான் தான் வச்சுக்கிட்ட ஒருத்தி இருக்காளே அப்படின்னு சொல்லி அதை தேடி போறாப்புல. ஆனா இப்ப திரிஷாவை யார் வச்சிருக்கா? நம்ம சிம்பு வச்சிருக்காரு. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஓனரான நம்ம ஆண்டவருக்கு தெரிய வர தன்னோட கள்ள காதலியையும் கரண்ட் பாய் ஃப்ரெண்டான சிம்புவையும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராப்புல. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா, இதெல்லாம் எப்படா முடியும்? இதுக்கு நடுவுல நம்ம குட்டு பாய் என்னோட தம்பிக்கு நடந்த அநீதிக்கு 3 வருஷம் கழிச்சு இப்ப பழி வாங்குறப்பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பி வராப்புல. குறுக்க இந்த கௌசிக் வந்தா இனிமே வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன? இதுக்கு நடுவுல நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட அண்ணனையும் போட்டு தள்ளிடுறாரு. என் பேரு ரங்கராய சக்திவேல் மலக். இங்க நம்ம ரங்கராய சக்திவேல் மலக் இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய அசோக் செல்வன் இவர் யாருன்னா, இந்த ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய போலீஸா ஒருத்தர் வந்தார்ல, அவரோட பையன் தான் இவர் தான் இப்போ நம்ம ரங்கராய சக்திவேல் மலக்க பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் நமக்கு முக்கியமா? இப்ப நம்ம சொப்பன சுந்தரியை யார் வச்சுக்கிறா அந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்ப நம்ம சொப்பன சுந்தரியான திரிஷா கமலஹாசன் உயிரோட தான் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிக்கணுங்கிற ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. ஆனா அந்த பிளான நம்ம பார்ட் டைம் வில்லன் கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாரு. இப்ப நம்ம சொப்பன சுந்தரி நம்ம யாக்கூசா அவருக்கும் கிடைக்கல, சாரி ஃபுஜிமா அவருக்கும் கிடைக்கல, தற்போதைய பாய் ஃப்ரெண்டான சிம்புக்கும் கிடைக்கல. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நீங்க சப்பான்ல போய் வர்மக்கலையெல்லாம் கத்துட்டு வந்த கேப்ல இந்த வர்மக்கலையெல்லாம் கத்துக்கிட்டு இருந்தவங்களோட பிஸி ஷெடியூல்ல ஒரு சப்பான் 1 ரூபா காயின் எடுத்து போன் பூத்துல போட்டு ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஆள அபிராமியும் மென்டல் ஆகாம தடுத்திருக்கலாம், உங்க கள்ளக்காதலி திரிஷாவையும் சேவ் பண்ணிருக்கலாம், படம் பார்க்க வந்த ஆடியன்ஸையும் முட்டாளாக்காம தடுத்திருக்கலாம். இதெல்லாம் ஏன் உங்க யாக்கூசா மைண்டுக்கு தோணாம போச்சு? பாவம், நீங்களும் தமிழ் கேங்ஸ்டர் தானே, அறிவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த படத்துல வர கேங்ஸ்டர்களுக்கு தான் அறிவு கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல வர போலீஸ்க்கும் கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி தான். நம்ம கமலஹாசன் மலக்க கூட்டாந்து அசோக் செல்வன் வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு, அதுவும் அவரோட ஒய்ஃபை வச்சே. ஏன்னடே, அவரை பார்த்தோன்னு சுட்டு தள்ளி இருந்தா படத்துல 40 நிமிஷம் சேவ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ஏன் பண்ணல? அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்கல்ல. மேம், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவர் ஸ்டேட் ஃபிட்னஸா மாறிடுவாரு. இப்படி பேசி பேசி தாண்டா 1.5 மணி நேரம் கூட கதை இல்லாத படத்தை 2.25 மணி நேரம் உட்கார வச்சு எங்களை கதற விட்டுருக்கீங்க.
சொல்லு என்னாச்சு? முடியல. சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். நம்ம கமலஹாசன் அசோக் செல்வனோட வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவை ஒண்ணு பாக்குறாரு. அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னா, ஓப்பனிங் சீன்ல தன்னை சுட்ட பெரிய போலீஸ். இந்த பெரிய போலீஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம சிம்புவோட தங்கச்சி இருக்காங்க தெரியுமா, அவங்கள எடுத்து இவர்தான் வளர்த்திருக்காப்ல. அது வேற யாரும் இல்ல, ட்ரீட்மெண்ட் பார்த்த இந்த அம்மணி தான். அப்பா அம்மா பத்த பேசுற அந்தரா தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப ஞாபகம் வருதா? நம்ம ஓப்பனிங் சீன்ல சிம்புக்கு நம்ம கமலஹாசன் பிராமிஸ் பண்ணிருப்பார் இல்லையா, உன்னோட தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம கமலஹாசன் அவர்கள் சிம்புவோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டாப்ல. இப்ப எல்லாரும் என்ன நினைப்பீங்க? நம்ம கமலஹாசன் அவர்கள் சிம்புக்கு ஒரு போனை பண்ணி, உன் தங்கச்சியை நான் கடத்தி வச்சிருக்கேன், வாடா மயிராண்டி அப்படின்னு சொல்லுவாருன்னு நீங்க நினைப்பீங்க. அதான் இல்ல. நீ உயிரோட இருந்தா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, நீ உயிரோட இருந்தா என்னோட ஏரியாக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. டேய், தெருவுக்கு வாடா, வாடா, நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா, நீ அங்க வந்து வாடா, வாடா. சொல்லு. வாடா, நீ வாடா, நீ வா. சரி, தன்னோட ஒய்ஃபை மெண்டல் ஆக்கியிருக்கான், தன்னோட கள்ளக்காதலே தான் கிட்ட இருந்து அபகரிச்சிருக்கான். அப்ப ஆண்டவருக்கு நம்ம சிம்பு மேல கோவம் இருக்கதான செய்யும். சரி, இப்ப என்ன கிளைமேக்ஸ்ல 2 பேரும் சண்டை போடுவாங்க, யாராச்சும் ஒருத்தங்க செத்து போயிருவாங்க. அதுதானே கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கதை. ஆனா 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க போது நம்ம சிம்புவோட தங்கச்சி உள்ள வந்துடுறாங்க. சிம்புவை வர சொன்ன ஆண்டவரே சிம்புவோட தங்கச்சியை இன்வைட் பண்ணிருக்காப்ல அந்த லொகேஷனுக்கு. எங்களை பார்த்தாண்டா முட்டாப்பாய மாதிரி இருக்காடா. 2.25 மணி நேரம் படம் பார்த்திருக்கோண்டா. உன் ஒய்ஃபை சைக்கோ ஆக்கியிருக்காண்டா. நீ வச்சுக்கிட்டு இருந்த த்ரிஷாவை இவ வச்சிருக்கான். இருந்தாலும் நீங்க பண்ண பிராமிஸை இப்ப காப்பாத்தணும். இது பரவாயில்ல, இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. அது ட்விஸ்ட்னு இவங்களே நினைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பார்ட் டைம் வில்லன் இருக்காரு தெரியுமா, அவர் கிளைமேக்ஸ்ல வந்து என்ன பண்றாருங்கிறத பாருங்க. அதாவது வில்லன் சுட்ட ஒரே ஒரு புல்லட் நம்ம சிம்புவோட உடம்புல பட்டு சிம்பு செத்து போயிடுறாரு. எங்க அக்காவை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. இத ஒரு சோகமான சீன் வேற மணிரத்னம் எழுதி வச்சிருக்காப்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் சிம்புவோட தங்கச்சியான சந்திரா கமலஹாசனுக்கு ஒரு மயக்க ஊசி ஒண்ணு போடுவாங்க. இருந்தாலும் நம்ம கமலஹாசன் அந்த போதையிலையும் 10 பேரை அடிச்சு பறக்க விடுவார். அப்பயும் அவர் சாகல. அதே போதையில சிம்பு கூடயும் சண்டை போடுவார். அப்பயும் அவர் சாகல. இவ்வளோ ஏங்க, படத்தோட ஓப்பனிங் சீன்ல பட்ட குண்டடி, நடுவுல அவருக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட், அதுல ஏற்பட்ட கழுத்து முறிவு, இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 3 தோட்டா அவர் உடம்புல பாஞ்சிருக்கு, மலையிலேருந்து கீழே விழுந்திருக்காரு, உருண்டிருக்காரு, புரண்டிருக்காரு. அப்பயும் அவர் சாவல. ஆனா இம்மு தூண்டு ஒரே ஒரு புல்லட் அடி வாங்கினதுக்கு அமரன் சிம்பு செத்து போயிடுறாரு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபுஜூமி பவரை அவர் கொஞ்சம் இன்செர்ட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா உழைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. கதையெல்லாம் நல்லா தான் எழுதுறீங்க போல. ஆனா அந்த லாஜிக்கோட முனையில தான் பிய தடை விட்டுருக்கேன். அப்படிதான். இன்ஸ்டாகிராம்ல எதிர்ச்சா ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். நம்மளுடைய மார்வல் வில்லன் தானோஸுக்கும் நம்மளுடைய கோலிவுட் மார்வல் விண்வெளி நாயகனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத ஒரு 4 விஷயம் ஒன்று போட்டிருக்காங்க. நம்மளுடைய மார்வல் விண்வெளி நாயகன் பாத்தீங்கன்னா கமோராவோட பேரண்ட்ஸ் டெத்துக்கு அப்புறம் அவரு கமோராவை தன்னோட பொண்ணா எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்ப்பாப்ல. ஆனா நம்ம ரங்கராய சக்திவேல் விண்வெளி நாயகன் என்ன பண்றாருன்னா, அமரனோட அப்பா இறந்த பிறகு அவர் அடாப்ட் பண்ணி வளர்த்திருக்காரு. இது முதல் ஒற்றுமை. 2வது ஒற்றுமை, என்னத்தான் தான் தத்தெடுத்து வளர்த்தாலும் கமோரா எப்படி தானோஸ்க்கு அகேன்ஸ்டா மாறுவாங்களோ அதே மாதிரி அமரன், அதாவது சிம்பு, நம்ம ஆண்டவருக்கு அகேன்ஸ்டா மாறுறாப்புல. இது 2வது ஒற்றுமை. அதே மாதிரி நம்ம கமோரா அவருடைய தங்கச்சி கிட்ட சேர்ந்த பிறகு தானோஸ் எப்படி வந்து செத்து போவாரோ, அமரன் அவரோட தங்கச்சி கூட சேர்ந்த பிறகு நம்ம விண்வெளி நாயகனுக்கு அமரன் இல்லாம போயிட்டாரு. 4வது ஒற்றுமை என்னன்னா, நம்ம தானோஸ் வந்து ஒரு விவசாயி, தன்னுடைய எதிரியை எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்ட பிறகு அவர் ஒரு ஃபார்மரா ரிட்டர் ஆயிருவார். அதே மாதிரி நம்ம விண்வெளி நாயகன் கிளைமேக்ஸ்ல தன்னுடைய எதிரிகள் எல்லாம் தோக்கடிச்ச பிறகு அவரும் ஒரு ஃபார்மரா பீஸ்ஃபுல்லா ரிட்டர் ஆயிருவாரு. விண்வெளி நாயகா. இந்த 4 ஒற்றுமை வந்து பாத்தீங்கன்னா இது மீமா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இதே மாதிரி வேறாச்சும் ஒரு மூவியை நான் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன மூவி அப்படிங்கறத. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.